பொதுவாக பெருமாள் கோவில்களில் அந்த கோவிலில் இருக்க மடப்பள்ளியில் என்ன உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ அதுதான் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. வெளியிலிருந்து பக்தர்கள் கொண்டு வர எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைக்க மாட்டாங்க. ஆனால் மதுரை சித்திரை திருவிழாவின் போது அழகர் மலையிலிருந்து புறப்படும் கள்ளழகர் மீண்டும் மலைக்கு போகிற வரைக்கும் ஏராளமான மண்டகப்படிகளில் படைக்கப்படும் பலவிதமான பிரசாத பொருட்களை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறாரு. இது மதுரை சித்திரை திருவிழாவிற்கே உரிய மற்றொரு தனிச்சிறப்பு. கூரத்தாழ்வார் கள்ளழகரை பற்றி அழகா ஒன்று சொல்றாரு. நீ எந்த ஜாதியாக இருக்கிறாயோ, நீ என்ன மதமாக இருக்கிறாயோ, நீ எந்த கூட்டத்தில் ஒருவனாக இருக்கிறாயோ, அங்கிருந்து என்னை அன்போடு அழைத்தால் அந்த கூட்டத்தில் உங்களுடன் ஒருவனாக நானும் இருப்பேன் அப்படிங்கிற குணம் கொண்டவர் தான் கள்ளழகர். அதனால தான் பலதரப்பட்ட பக்தர்களும் அன்புடன் வழங்கும் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அருள் செய்வதாக ஒரு பாசுரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஜாதி மதம் பேதம் கடந்தவர் தாயா நம்ம கள்ளழகர்.